அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜேஎஸ் ஃபேக்கல்டி. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது ரொம்பவே முக்கியமான உண்மையான ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ₹1 கம்மியாக, அது கரெக்டாக சொல்லணும்னா 0.82 பைசே, அது ஒரு நாளைக்கு 82 பைசா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000க்கும் 50,000க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம அடா 24/7 கொண்டு வந்திருக்கிறோம். அதைத்தான் டெஸ்ட் பிரைம் அப்படின்ற பேரில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன், அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம அடா 24/7 வெப்சைட்லேயோ இல்லை நீங்கள் ஆப்லேயோ கீழே போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கனாலே டெஸ்ட் பிரைம் அப்படின்ற ஒரு செக்ஷன் காமிக்கும். அதோட அட்வான்டேஜே நீங்கள் நம்ம அடா 24/7 தமிழ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட மொத்த அடா 24/7 எல்லா டெஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரே கோர்ஸ் தான் டெஸ்ட் பிரைம் அப்படின்றது. ஸோ இந்த எல்லா டெஸ்ட் அப்படின்றது சார் எனக்கு அது எதுக்கு யூஸ் ஆக போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரோடது அதுவும் நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும் தான், ஆனால் அது எதுக்கு யூஸ் ஆக போகுது? இப்போ அதுலேயே செக்ஷனில் பேங்கிங் எக்ஸாம்க்குலாம் நீங்கள் படிக்கிறீங்க, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அந்த செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் சீரிஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை தாண்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்லேயுமே எல்லா டெஸ்ட் சீரிஸையும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்குது, அதாவது தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் எல்லா கோர்ஸையும் பார்க்க முடியும். அதாவது டிஎன்பிசியோ, எஸ்எஸ்சியோ, ரயில்வேஸோ, பேங்கிங்கோ எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம் இல்லையா, அதுதான் மெகா பேக் அப்படின்றது. அது மாதிரி ஒரு மினி வெர்ஷன் டெஸ்ட் சீரீஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய வெர்ஷன் தான் இந்த டெஸ்ட் பிரைம் அப்படின்றது. உங்களால் எல்லா டெஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப நாமினலான ஃபீ, ஏன்னா நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோன்றதுனால லான்ச் ஆஃபர் மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம அடா 24/7 சென்ட்ரல் டீம்லேருந்து. ஸோ அதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல் கோர்சஸ், அதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ், இல்லைன்னா அதில் வந்து தமிழ்நாடுக்குள்ளே போகிறீங்கனாலும் சரி, இல்லைன்னா ஜென்ரலாகவே நீங்கள் வெளியே வந்தீங்கனாலுமே சரி. ஸோ இப்போது இதில் ரயில்வே தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்களே. ஸோ இப்போ இதில் வரக்கூடிய அந்த டெஸ்ட் சீரிஸ், ஸோ அப்போ ரயில்வே தமிழில் இப்போ என்டிபிசிக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருந்துச்சு, ரயில்வே பிரைம் டெஸ்ட்னு இருக்கிறது, அதே வந்துட்டு ரயில்வே மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், என்டிபிசிக்கான மார்க் டெஸ்ட், இது கூடவே பக்கத்தில் தான் டெஸ்ட் பிரைம். நீங்கள் எந்த செக்ஷன் போனாலுமே அதை டெஸ்ட் சீரிஸ், இப்போ நான் ரயில்வே தமிழுக்குள்ளே போனேன், இது தமிழ்நாடுடைய டெஸ்ட் சீரிஸ் கீழே டிஎன்பிசியோட டெஸ்ட் சீரிஸ்க்குள்ளே போனீங்கனாலும் டெஸ்ட் பிரைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பிரைமை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது என்னன்றதை நம்ம சின்னதாக சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா அடா 24/7 மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், மொத்த டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் வரக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான ரீஅட்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசியில் இப்போ குரூப் 2 மெயின்ஸோடைய ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, இல்லைன்னா என்டிபிசியோடைய ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு கால்குலேஷனில் எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை அதை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அப்போ பர்சனலைஸ் ரிப்போர்ட் கார்டு ஒவ்வொரு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்குமே தெளிவாக வந்துடும். ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட் கார்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடக்கூடாது இல்லையா. டெஸ்ட் சீரீஸில் நம்ம தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்காக தான் அந்த மிஸ்டேக்கை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணுற தப்பை மெயின் எக்ஸாமில் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய தப்பை ரிப்போர்ட் கார்டு மாதிரி, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டில் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை கரெக்டு, எத்தனை தப்பு, அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் என்னன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸையும் ஃபஸ்ட் டைம் மட்டும் காமிக்கும். அப்போ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு நான் மறுபடியும் அட்டன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எனி டைம் அன்லிமிட்டடான ரீஅட்டம், எத்தனை தடவை வேணாலும் அதே டெஸ்ட்டை நீங்கள் மறுபடியும் அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் ரிப்போர்ட் கார்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் வரும். இதை நான் சொல்லிடுறேன். இதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரயில்வேஸ்லையுமே எஸ்எஸ்சிலையுமே எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் தமிழில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி எக்ஸாம் தமிழில் நடக்கும், எஸ்எஸ்சிலையுமே சிஜிஎல் தவிர மற்ற எல்லாமே தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்லையும் கொஸ்டின் பேப்பர்ஸ் மோஸ்ட்லி இருக்கிறோம். அதை தாண்டி இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, 500% ரீஃபண்ட். ஸோ அது என்ன 500% ரீஃபண்ட்? ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரூஃப் எங்கள்கிட்ட நீங்கள் காமிக்கும்போது உங்களுக்கு 500% இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக உங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டோட வரக்கூடியது தான் இந்த 500% ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றதா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இது ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி. ஆல்ரெடி இதோடைய ஃபீஸ் வந்து ரொம்பவே லோ, ரொம்பவே நாமினல் ப்ரைஸ். அதை தாண்டி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன எல்லாமே கவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ பேங்கிங் அப்படின்ற செக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா
சிட்பி கிரேட் ஏவாக இருக்கட்டும், என்ஐசிஎல் ஆகட்டும், யூனியன் பேங்க் லோக்கல் ஆஃபீஸரோ, எம்எஸ்சின்றது நமக்கே தெரில, இது ஏதோ ஒரு பேங்கிங்காக இருக்குது, மகாராஷ்டிரா பேங்க்ன்றது நினைக்கிறேன். அது யூஏஐஎஸ்சியாக இருக்கட்டும், இப்போ இந்தியன் பேங்க் லோக்கல் ஆஃபீஸர்னு மறுபடியும் எல்லாமே சிபிஓலேருந்து எல்லா பேங்க் எக்ஸாமுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எஸ்எஸ்சி செக்ஷனுக்கு வரீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே கவர் ஆகும். டிஎன்பிசி செக்ஷனோ இல்லை ரயில்வே செக்ஷனோ வரீங்கன்னா என்டிபிசி, ஜேஇயோடைய சிபிடி எக்ஸாம்ஸ்க்கு, குரூப் டிக்கு கூட இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போது அந்த குரூப் டியோடைய டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை சார், நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் யோசிக்கிறேன். அப்போ ஸ்டேட் எக்ஸாம்ஸை கிளிக் பண்ணி அதில் தமிழ்நாடுன்றதை கிளிக் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம தமிழ் டீமுக்கு கீழே வரக்கூடிய எல்லா கரண்ட் டெஸ்ட் சீரீஸுமே, ஸோ எஸ்எஸ்சியோடைய ஜிடி கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், என்டிபிசியோடைய ஆர்ஆர்பி என்டிபிசியாக இருக்கட்டும், ஏஎல்பியோடைய ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு சிபிடியோடைய டெஸ்ட்டாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஜிஎலோடைய டயர் 1 டெஸ்ட் சீரீஸ்ன்றது, டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 and 2A இருக்கட்டும், அதே வந்துட்டு எல்லாமே ஜேஇயில் எலக்ட்ரானிக்ஸுக்கு தனியாக, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயோடது, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட் சீரீஸையும் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். பட் இதோடைய பெரிய அட்வான்டேஜ் இப்போதைக்கு இந்த லான்ச் ஆஃபர்ன்றதுனால பாருங்கள் 2 டைப்பு தான். ஒன்று வந்துட்டு 1 month, மேபி நீங்கள் வந்துட்டு இதை நான் பார்த்துக்கிறேன், ஸோ இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கா இல்லையா, ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா நிஜமாலே, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1 month கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் 1 month கோர்ஸ் வந்துட்டு 150 rupees கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 மாதத்துக்கு 150. ஆனால் நீங்கள் 12 months கிளிக் பண்ணுறீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு 300. பட் 12 மாதத்துக்கு 300 ரூபா, ஒரு மாதத்துக்கு 150ன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு யோசிச்சுக்கலாம். கண்டிப்பாக இப்போதைக்கு தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். பசங்கள்கிட்ட போய் அந்த ஃபீட்பேக்குக்காக தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதையுமே இப்போ ப்ரொசீட் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் ஸோ மொத்தமாக 999 rupees இருக்க வேண்டியது, பட் இப்போ லான்ச் ஆஃபர்ன்றால 1000 rupeesலேருந்து ஆல்ரெடி ஆஃபரில் 299 300 ரூபாய்க்கு இருக்கும். பட் அதுலேயும் நீங்கள் Y890ன்ற இந்த கோடு அப்ளை பண்ணும்போது இன்னொரு ஒரு 20 rupees கிட்ட கம்மியாகும். 279 279 ரூபா 280 ரூபா கிட்ட நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ப்ரைம் அப்படின்றது ஸோ கம்ப்ளீட்லி ஆல் எக்ஸாம்ஸ் 1 subscription. ஸோ இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கனாலே போதும், எல்லா எக்ஸாமுக்குமே ஆக்சஸ் பண்ணுற, எல்லா டெஸ்ட் சீரிஸும் ஆக்சஸ் பண்ணுற இந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ப்ரைம் டெஸ்ட் அப்படின்ற ஸ்கீம். ஸோ நீங்கள் பாருங்கள், இதை வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலுமே அட்மிஷன் நம்பர் கீழே இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் கிளாரிட்டி வேணும்னாலுமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிசேல்ஸ்லையோ நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம அட்மிஷன் டீமுக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு தெளிவாக எல்லாருனாலும் சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை சொல்கிறதுக்கான இந்த வீடியோ தான். ஸோ அதர் வீடியோஸில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.